பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்துத்துவ கலாச்சாரத்தை நாட்டில் திணிக்க முயல்வதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். இறைச்சிக்காக மாடு விற்பனையை தடை செய்த மத்திய அரசை கண்டித்து சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, இந்த தடை உத்தரவின் மூலம் ஆரிய கலாச்சாரத்தை மக்கள் மீது திணிக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு ஏழை விவசாயி பால் கறக்காது மறுத்து போன ஒரு மாடாக இருந்தால் அந்த மாட்டை அவன் விட்டுத்தான் புதிதாக பசுமாடு வாங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வரும். அதனாலதான் விவசாயிகள் இன்றைக்கு தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். மாடுகள் போன்ற உருவத்தோடு வந்து போராட்டங்கள் நடத்துகிறார்கள். எனவே இது ஏழை எளியவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு கலாச்சார படையெடுப்பு, கூட்டாட்சியின் மீது தாக்கப்பட்டிருக்கிற ஒரு மூர்த்தண்யமான உரிமை பறிப்பு, அதே போல ஒரு ஆரிய கலாச்சாரத்தை, இந்துத்துவ அரசியல் கலாச்சாரத்தை நம் மீது திணிக்கக்கூடிய முயற்சி. இதை அத்தனை பேரும் சேர்ந்து முறியடிப்போம். இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்திருப்பது மத்திய அரசின் நாடகம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் கூறினார். இந்த பசு மாடுகளை காப்பாற்றப் போகிறோம் என்று சொன்னால் அந்த பசுவையே காப்பாற்றுவதற்குத்தானப்பா அந்த விவசாயியே இருந்தான். அவனையே எட்டி பார்க்காத நீ இப்பொழுது மாடுகளை காப்பாற்றப் போகிறேன் என்று சொன்னால் அதுதான் அவர்களது தொழில், நாடகம். எனவே இந்த சூது நிறைந்த இந்த திட்டத்தை கட்டாயம் எதிர்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு நாளைக்காவது அரசின் சார்பில், தமிழ் மக்களின் சார்பில் இந்த இதை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்வதோடு ஐஐடியில் மாணவனை தாக்கிய அந்த ஏவிபி மாணவர்கள் மீது உடனடியாக கொலை செய்ய முயற்சி என்ற வழக்கை போட வேண்டும். குடிநீர் பிரச்சனை, மின்சாரம் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையை தீர்க்காத மோடி மாட்டிறைச்சிக்கு எதிரான அறிவிப்பை வெளியிட்டு இருப்பது மக்களை திசை திருப்பும் செயல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். வீட்டு மனைப்பட்டா கேட்டு மக்கள் மனு போட்டு கிடக்கிறார்கள். குடிசை கூட இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இருட்டில் புதைந்து கிடக்கிறார்கள். போதிய மின் உற்பத்தி இல்லை, நீர் மேலாண்மை இங்கே இல்லை, குடிநீருக்கு மக்கள் அல்லாடுகிறார்கள், போதிய உணவு உற்பத்தி இல்லை, மாநிலங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள், அதை தீர்க்க முடியவில்லை. இப்படி எதை பற்றியுமே கவலைப்படாத மோடி மாட்டுக்கறியை பற்றி விவாதிக்க வைத்திருக்கிறார். நம்மை அந்த முட்டுச்சந்துக்குள்ளே கொண்டு போய் நம்மை தள்ளி இருக்கிறார். அவருடைய உத்தி இன்றைக்கு இங்கே ஒரு விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாட்டிறைச்சி விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சென்னை ஐஐடி மாணவர் சூரஜ் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். ஐஐடி வளாகத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரஜ் என்ற மாணவர் கொலைவெறி தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடிய அந்த செய்தி வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த கொலைவெறி தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மீது உடனடியாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பங்கம் வரும் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக பொங்கி எழ வேண்டியது நமது கடமை என்றார். பக்குவப்பட்ட கிரேக்கத்திலே தொடங்கி இன்று வரை தொடர்ந்து பல நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயக முறை. பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல மதவாத இஸ்லாமிய நாடுகளில் கூட மற்ற மதத்தினரை மதிக்கின்ற பாங்கு இருக்கும் பொழுது, மதச்சார்பற்ற இந்திய நாட்டிலே மற்ற மத மக்களை அவமதிக்கின்ற நிலை ஏற்படும் பொழுது பொங்கி எழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தின் மீது மத்திய அரசு நடத்தியிருக்கும் இந்த தாக்குதலை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என தலைவர்கள் வலியுறுத்தினர்.